அப்புறம் கமல் எப்படின்னா ஆக்சுவலி ஷூட் இப்போ இப்படி திடீர்னு பயந்து வந்தார்ல, அந்த மாதிரி ஷூட் அப்போ வந்து எங்க எல்லாருக்கும் கரெக்ஷன் சொல்லுவார், திவ்யா கொண்டி கரெக்ஷனே சொல்ல மாட்டார். எனக்கு புரியாது என்ன திவ்யா கொண்டி கரெக்ஷன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா, ஃபோன்ல அடிக்கடி திவ்யா திவ்யான்னு வரும். அப்புறம் தெரிஞ்சது அவள் வைஃப் பேரும் திவ்யா பாரதின்னு. அதனால வந்து திவ்யான்ற பேர் கரெக்ஷன் கூட சொல்ல மாட்டேங்கிறேன் கமல். என்ன கமல் இது? இப்ப கூட பாருங்க பேசி கேமரால வந்து திவ்யா நோ நான் உனக்கு நம்பாத அப்படி சொல்லிட்டு பேசுறாரு. அந்த 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 அன்பு தெரியுது கமல். ஒரு ஒரு பெரிய ட்ரீம் தான் இந்த ஃபிலிம். ஒரு ஒரு பெரிய கனவு மாதிரி தான். இப்போ நம்ம வந்து ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்குறோம், ஹாரி பாட்டர் மாதிரியோ இல்லை பைரட்ஸ் மாதிரியோ பார்க்கும்போது இந்த மாதிரியே நமக்கு வந்து ஒரு மல்டிவர்சஸோ இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ஏன் நம்ம ஊர்ல வராது? நம்மளுடைய இப்போ அவங்க வந்து அவங்க பாட்டி கதைகளை எடுக்கிறாங்க, நம்ம ஊர் நேட்டிவோட நம்ம ஊர் ரூட்டடான நம்ம ஊர் பாட்டி கதைகள், அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் தான் கிங்ஸ்டன். ஸோ அதுக்குள்ள ஒரு